திரு சரவண பெருமாள் இந்த சுற்றுல துவங்குறேன். சரவண பெருமாள் சார், ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக இப்போதே இந்த கூட்டத்தொடர்லேயே இதை கொண்டு வரணும்னு விரும்புறாங்க மத்திய அரசு? அனைவருக்கும் மாலை வணக்கம். நியூஸ் 7 குழுமத்தினரும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளர்களும் டெக்னீஷியன்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கார்த்திகை தீபம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான அம்சம். இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுமா விவாதம் தொடங்கி இருக்கு பாராளுமன்றத்துல. அனைத்து எம்பிக்களுக்கும் கட்டளையிட்டு இருக்காங்க பிஜேபி பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று. இப்ப பேசின நம்மளுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா வீரபாண்டியன் அவர்கள் அப்புறம் நம்ம போப்பண்ணா அவர்கள்லாம் சொன்னாங்க, இது சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து விடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது இல்லாம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இங்க ஆழத்திட்டம், சரி, ஆளுநரை வைத்து ஆழத்திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வரலாறு, இவங்க எத்தனை முறை ஆட்சியில இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதோ அண்ணா அவர்கள் சொன்னது போல அந்த ஆட்டுக்கு தாடி இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு நான் இந்த கவர்னர் விவாதத்திலே சொல்லியிருக்கேன், ஏன் அப்படியே நீங்க கவர்னரை எதிர்ப்பு தெரிவிச்சு ஆக்கப்பூர்வமா ஏன் கவர்னர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வந்திருக்கலாம். இல்ல ஒரு செக்ரட்டரி ஜெனரல், இப்ப சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாம சீஃப் செக்ரட்டரியே ஃபங்க்ஷன் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் சட்ட நுணுக்கங்கள் அம்பேத்கர் வழியிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது அவர் சொன்ன சட்ட நுணுக்கங்களை தான் தனக்கு சாதகமாக மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ளுமோ, பாஜக பயன்படுத்திக் கொள்ளுமோ அப்படிங்கிற அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. முதலமைச்சர் கூட கொடுங்கோன்மைக்கு வழிவகுக்கும் கண்டிப்பா கிடையாது. அதாவது இங்க கொடுங்கோன்மைன்றது எதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு தேர்தல் நடக்குது, தேர்தல் நடக்கும் போது ஒரு சாமானியனாக நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு மாநிலத்துல நடந்து கொண்டு 2 வருடங்கள் ஆட்சி நடக்கிறது, திமுக ஆட்சி. இப்போ தேர்தல் 21ல ஜெயிச்சாங்க, 24ல தேர்தல் நடந்தது. இப்போ அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க அறிவிக்க முக்கியமான ஒரு நலத்திட்டம், அதை அறிவிக்க முடியாமல் ஒரு 3 மாதங்களாக 4 மாதங்களாக தடைப்படுகிறது. சாமானிய மக்களுக்கு அதை சென்றடைவதில்லை. அந்த சாமானியன் இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்நோக்கி உள்ளான். 500 தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க திமுக. அந்த 500 தேர்தல் அறிக்கையில ஒரு தேர்தல் அறிக்கை இந்த 3-4 மாதங்கள்ல தடைப்பட்டு போகுது. அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு, ஆட்சி செய்யக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கே பாதிப்பு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, அவரை கேள்வி கேட்டீங்க, ஆட்சி அம்மாவை பிஜேபியில இருக்க அம்மாவை கேள்வி கேட்டீங்க. என்னன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் கவுந்து போயிருது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறாங்க, கவுந்து போயிருது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. அது சரியான முறையிலேயே ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தப்பட்டு, தேர்தல் கமிஷனுக்கு அறிவுறுத்தப்பட்டு, காபந்து அரசாக செயல்படக்கூடிய அரசுக்கும் அதை அந்த அதிகாரத்தில் காபந்து அரசாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பார்கள். அந்த முடிவு பிரகாரம் இந்த தேர்தல் மறுபடியும் நடத்தப்படும். தேர்தல் நடத்தப்படும். நீங்க சரவண பெருமாள் சாருடைய கருத்தா இல்ல இந்த டிராஃப்டினுடைய வடிவமா? டிராஃப்ட் இல்ல, இது சரவண பெருமாள் சாருடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது இந்த டிராஃப்ட் மாடல் அப்படி இருக்கா? டிராஃப்ட் மாடலை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன், என்னோட கணிப்பு அதான். டிராஃப்ட் மாடல்ல என்ன இருக்கோ அந்த கணிப்புகள் மாறலாம். இல்ல அதாவது இது ஒரு ரொம்ப அதுதான் இன்னைக்கு விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்க சொன்னாங்க இல்லையா சர்வாதிகார போக்கு. சர்வாதிகார போக்குன்னா விவாதம் நடத்தாமே கொண்டு போயிடலாமே. ஏன் இன்னைக்கும் நாளைக்கும் விவாதத்துக்கு வச்சிருக்காங்க? ஏன் பாராளுமன்றத்துல டேபிள் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் 2024ல இத பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேபினெட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஆகையினால இது இன்னைக்கு இந்த கேபினெட் அப்ரூவல்ல இன்னைக்கு விவாதம் டேபிள் ஆகணும். 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாத போது இந்த கூட்டத்தொடர்ல இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான தேவை ஏன் வந்துச்சு? இது திசை திருப்பக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு வீரபாண்டியன்.
துரைப்பாண்டியன். யாரு 2 பங்கு இல்லைன்னு சொல்றீங்க? யாருக்கு இல்லைன்றீங்க? மத்திய அரசுக்கு. மத்திய அரசுக்கு தான் மெஜாரிட்டியோட தானே இருக்காங்க. இப்ப அவங்க சொல்ற சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறாரு, நிதிஷ்குமார் எதிர்க்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் அதுக்கப்புறம் சில சட்டங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணும். சட்டத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இஸ் ரிக்வயர்ட். அவர்களே கொஞ்சம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. இல்ல சிம்பிள் மெஜாரிட்டி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கிறதே போதுமே சார். 274 பேர் வந்து வாக்களித்த மெஜாரிட்டி, அதுதானே ஆட்சி நடக்குது. சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் கூட்டணியில இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் இதை எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? 50% மாநில சட்டப்பேரவைகளுடைய அனுமதி தேவை. ஆமா, சட்டப்பேரவை அனுமதி தேவை. 3/2 பங்கு அனுமதி தேவை. அது மட்டுமல்லாமல் ஒரு சில சட்ட நுணுக்கங்களை வந்து அவர்கள் வந்து துல்லியமாக 356 இது போன்றதெல்லாம் வந்து மாறுதல்கள் கொண்டு வரணும். 83B இந்த மாதிரி வந்து 76 இந்த மாதிரி ஒரு வரிசை 6 இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து சீர்படுத்தணும். 176 174 76 ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் சீர்படுத்த வேண்டும். இந்த 6 அமெண்ட்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். 356 இங்க வந்து செல்லா காசாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க ஏற்கனவே கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி செய்தது, நீங்க வந்து அந்த 356 தவறாக பயன்படுத்தியதுனாலதான் இந்த ஒன் நேஷன் ஒன் போல் என்பது 356 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால், ஒரு மாநிலத்தில் அமைதி இல்லாமல் போனால், ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சி பிரிவினைவாதத்தை போய்த்தால், அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற பொழுது கலைக்கலாம். அப்படி கலைத்தால் கூட 6 மாசத்துக்கு தான். நல்ல ஞாபகம். அதை இன்டெஃபினிட்டாக எவ்வளவு நாட்களுக்கு வேண்டும் என்றாலும் மாற்றுவதற்கு தான் 356 நீங்க பேசுறீங்க. இப்போ சரவணபெருமாள் இல்ல நாங்க அது வேண்டாம்னா சொல்றோம். அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் இருக்குது. ஏன் ஆட்சியை கவுக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னா அதற்கான கரெக்டிவ் ஆக்ஷனை மத்திய அரசாங்கம் எடுக்கும். அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது, சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறது. அதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்க உடனே ஆட்சியை உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு அந்த ஆட்சியை கவுக்கணும். உங்களுக்கு எதிர்த்து ஒரு கொள்கை உள்ள ஆட்சியா, இல்ல உங்களுக்கு நீங்க வந்து இந்துத்துவா சொல்றீங்க, அவங்க திராவிடம் சொல்றாங்க, உடனே ஆட்சியை கலன் அப்படின்னு கவுத்துற முடியாது. நீங்க அப்படிதான் கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் போல்ல பண்ண முடியாது. முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். ராம்நாத் கோவிந்த் அவர்களை பத்தி சொன்னாரு. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒன் நேஷன் ஒன் போல்ல அதை பத்தி பல முறையில பல இடங்கள்ல வந்து ஆராய்ச்சி கோப்புகள் அவரிடம் இருக்கிறது. பல இடங்களில் இதை பத்தி விவாதித்து இருக்கிறார் கடந்த காலங்களிலே. ஆகையினால அவரை வந்து ஜனாதிபதி என்ற முறையில அவரை போட முடியாது. அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதியை போடுவது எந்த வித சட்டமும் அதற்கு எதிர்ப்பு கிடையாது. எந்த சட்டமும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது. நீங்க கோர்ட்டுக்கே போயிருந்தா கூட முன்னாள் ஜனாதிபதி ஏன் வந்து இது போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒன் நேஷன் ஒன் போல்ல எக்ஸ்பர்ட். அதனாலதான் அவரை தலைமை பொறுப்புல கொடுங்க. அது இல்லாம ஹரிஷ் சால்வே முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல், அவர் என்ன சொல்றாருன்னா தெளிவா சொல்றாரு, இந்த ஒன் நேஷன் ஒன் போல் நடத்தீங்கன்னா ஜிடிபில 1% வந்து அடி வாங்குறது, துண்டு உழுவுறது வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் போர்ல அடிபட்டு போவோம். 1% வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் நீங்க போல் நடக்கும்போது ஜிடிபில பெரிய அடி வாங்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட், 2016 தேர்தலில் ரகுராம் ராஜன் கவர்னரா இருக்கும்போது, ஆர்பிஐ கவர்னரா இருக்கும்போது எவ்வளவு கோடி ரூபாய் 5 மாநில தேர்தல் நடக்கிறது. அப்ப வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கரன்சி ஃப்ளோ வருது அப்படின்றத டேட்டாவை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாய்க்கு மேல அளவுக்கு அதிகமாக பணப்புழக்கம் நடக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து கட்டுக்குள் சொல்றாரு. பிஜேபி செலவு பண்ணது எலெக்ஷன் கமிஷன் செலவு பண்றது 4,4,500 கோடி தான். இல்ல செலவு கிடையாது சார். நான் சொல்றது ஆர்பிஐ சொல்லக்கூடிய கரன்சி ஃப்ளோ. நான் சொல்றது தேர்தல் காலங்களிலே அளவுக்கு அதிகமாக கரன்சி ஃப்ளோ ஆயிருக்கு. சரி, 60,000 கோடி ரூபாய் கேஷ் இன் எக்ஸஸ். ஆர்பிஐ வந்து தினந்தோறும் எவ்வளவு கரன்சி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து சர்க்குலேட் ஆகுதுன்றது அவங்க கிட்ட டேட்டா இருக்கு. 2016 அசெம்பிளி
எலெக்ஷன் நடக்கும்போது வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அசாம், இந்த 5 பாண்டிச்சேரி, இந்த 5 மாநில தேர்தல் நடக்கும்போது அப்ப இருந்த ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா 60,000 கோடி ரூபாய் கேஷ் இன் எக்ஸஸ் இந்த 5 மாநிலங்கள் மட்டும் பிறனுகிறது. ஆகையினால இந்த ஒன் நேஷன் ஒன் போல் வந்தா ஜிடிபில அது மட்டும் இல்லாம சரவணபெருமாள் பதில் வாங்கி இப்ப வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நடந்திருக்கு. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸும் இன்னொரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவு பண்ணது 4,500 கோடி தான். ஆனா அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் செலவு பண்ணது 1,35,000 கோடி. ஒரு வாக்குக்கு 1,400 ரூபாய் செலவு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஏடிஆர் ரிப்போர்ட். அதனால வந்து அரசாங்கம் செலவு பண்ணல, பிஜேபி போன்ற மிகப்பெரிய கட்சிகள் செலவு பண்ணிருக்காங்க. இவர் வசதியா தமிழ்நாடு தேர்தல் சொல்லுவாரு, மேற்கு வங்காள தேர்தல், இப்ப மகாராஷ்டிரா தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சரவணபெருமாள் சார், வாக்குக்கு அதாவது நீங்க சொல்ற நான் சொல்ற கணக்கு வந்து கேஷ் இன் எக்ஸஸ் என்பது ஒரு வாக்குக்கு சரியான புள்ளிவிவரம் இருக்குன்னா நம்ம பேசுவோம், இல்லைன்னா அடுத்த சுற்றுல பாத்துக்கலாம்.